அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சாமுண்டீஸ்வரியும் அவங்க தங்கச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கார்த்தியோட ஆஃபீஸுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே ஆனந்த் இருக்கிறாரு. கான்ஃபரன்ஸ் காலில் பெரிய மீட்டிங் நடந்துட்டுருக்குது. எப்படியாச்சும் இவனை கண்டுபிடிக்கணும்னு ஃப்ளைட்டை பிடிச்சி சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு போய் நாங்கள் மீட்டிங் பண்ணுறோம், கேசவன் சார் அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு போய் மீட்டிங்கை உள்ளேயும் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயும் சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி தோற்று தான் போகிறாங்க. அவங்களுக்கு இந்த டிஷ்யூ பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் அரிக்கிற மாதிரி பண்ணி அவங்க பாத்ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த டைமில் கார்த்தி பேசி எல்லாமே முடிச்சிருவார். அங்கேயும் தோற்று போகிறாங்க. நொந்து போய் என்ன பண்ணாலும் நம்மளால் ஜெயிக்கவே முடியலையே இந்த டிரைவரை அப்படின்ட்டு சரின்ட்டு சாப்பிட போகிறாங்க. அங்கே சாப்பிட போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக்கு வலுதான் நடிக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு அங்கே இருக்கார். இருந்த உடனே பயங்கரமாக பிரச்சனை ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி அடடா நம்ம இவங்க ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கா இட்லி பூரி வடை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்ருக்கிறப்ப கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சாமுண்டீஸ்வரிங்களையும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. ஐயோ வசமாக மாட்டிக்கிட்டோமே, எப்படியோ ஒன்று சமாளிப்போங்கிறாங்க. என்னது இவன் என்ன இங்கே இருக்கிற ராஜா சேதுபதி பேரனா நடிச்சுட்டு அப்போ இத்தனை நடிச்சுட்டு தான் இருந்தானா? டே நல்லா மாட்டிக்கிட்டடா. ஏண்டா அவனை மாதிரி நடித்து ஏமாத்திரி அக்கா நான் சொல்லலை. இவன் ஆஃப்டர் ஆல் சர்வருக்கா அந்த டிரைவர் ராஜா தான் ராஜா சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறாங்க. சாமுண்டீஸ் சே உன்னோட பெரிய தொல்லையாக இருக்குது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க. உடனே என்ன மேடம் சொல்லுறீங்க, ராஜா சேதுபதி அது யார்? நான் இந்த சர்வர் வேலை 2 வருஷமாக இங்கே பார்க்குறேன். அது இல்லாமல் நான் நாடகத்துலலாம் நடிக்கிறேன் மேடம், ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படி இப்படின்ட்டு போட்டு குழப்பறாரு. உடனே இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ பொய் பேசிட்டு தெரியாதரா, பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காதரா, உண்மை சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிரைவர் தானே உன்னை நடிக்க சொன்ன அப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இட்லி வேணுமா வடை வேணுமான்னு சொல்லுங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்னு போய் ஓனரை கூட்டிகிட்டு வந்து ஐயோ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறேன்னு. ஏங்க மேடம் நீங்கள் நினைக்கிற ஆள் இவன் இல்லைங்க, இவன் 2 வருஷமாக இங்கே தான் வேலை பார்க்குறாங்க, கம்மனு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரு ஒரே தலை வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பறாங்க. அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னா, உடனே சரின்ட்டு சரி இவன் நம்ம நினைக்கிற ஆள் கிடையாது, நீ பேசாமல் எந்திரிச்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோச்சிட்டு வெளியில் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உடனே ஏதாவது பிளானை பண்ணி நான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட் சூட்டெலாம் போட்டு அப்படியே அந்த ஹோட்டல்லேருந்து மாடிப்படியில் அந்த பக்கமாக இறங்கி காரில் வெளியில் நின்றுட்டு இருக்கிறாரு கார்த்தியோட ஃப்ரெண்டு. அதை பார்த்து 2 பேரும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவன் தானே இப்போ உள்ள சர்வர் வேலை பார்த்துட்டு இருந்தான், அதுக்குள்ளே கோட் சூட்டு போட்டுட்டு இங்கே வந்துட்டியாடா அப்படிங்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிறீங்க, ஏங்க வாங்க அத்தைங்க 2 பேரும் அத்தைங்களா போயிட்டீங்களேன்னு மரியாதை கொடுத்துட்ருக்கிறேன், இல்லைன்னா நான் நடக்கிறதே வேற. ஆமாம் யாரை பார்த்து ஒரு பெரிய உலக அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நான் பார்த்து சர்வர் வேலை பார்க்குறான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க மேடம் ஆச்சு அப்படிங்கிறாரு. உடனே இருந்துக்கிட்டு அக்கா நீ வாக்கா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கரெக்டாக ஹோட்டலுக்குள்ளே வாக்கா நம்ம போய் அவன் அங்கே இருக்கிறான் நான் பார்க்கலான்னு 2 பேர் வர்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் பழைய அதே ட்ரெஸ்ஸை கான்ஸ்டியூமை மாற்றிக்கிறாரு. மாற்றிக்கிட்டு ஒடியாந்துட்டு ஹலோ என்ன சாப்பிட்றீங்க, மறுபடியும் சாப்பிட வந்துட்டீங்களா, நான் தான் சொன்னல உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. மறுபடியும் வெளியில் போனால் மறுபடியும் கோட் சூட்டு போட்டு நின்றுட்டுருக்கிறாரு. இவங்க இதுலேயும் தோற்று போயிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் தீபாவோட அண்ணியை அந்த ரவுடிங்க கடத்திட்டு போயிடுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கார்த்தி போய் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அவங்க அண்ணியை காப்பாற்றி கொண்டுட்டு போய் அவங்க அத்தைக்கிட்ட விட்டுறாங்க. பார்த்து பத்திரமா இருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பூக்குழி இறங்குறாங்க, நான் அங்கே போகணுங்கிறாங்க. பூக்குழி இறங்குற இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பெட்ரோலை கொளுத்தி அவங்கள சாகடிக்க பார்க்குறாங்க. ஆனால் கார்த்தி அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக அவங்கள காப்பாற்ற வர்றாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 பேரும் தீக்குழி இறங்க வேண்டாம்னு அவங்களும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றுமே முடியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் தீக்குழி இறங்குற இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கிறாரு காரில். அவங்க ரெடியாக மஞ்சள் தண்ணி பின்ன ஒரு 2 செகண்டில் ஊற்ற போகிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா எபிசோடை முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.